Hello viewers, Suresh here from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கார் டிரைவிங்ல டர்னிங்ஸ் எப்படி நம்ம டீல் பண்ணணும், என்ன மாதிரி நம்ம ஸ்பீடை சூஸ் பண்ணிக்கணும், கியரை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகே, எப்படி ப்ராப்பரா ஸ்மூத்தா டர்ன் பண்ணலாம் அப்படின்னு. இதுல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, பியூரா மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ற வீடியோ. முக்கியமான பிகினர்ஸ்க்கு தேவையான டிரைவர்ஸ் எஜுகேஷன் உள்ளடங்கின வீடியோ. இது வீடியோக்குள்ள போகலாம். வியூவர்ஸ், பெரும்பாலுமா என்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எனக்கு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எவ்வளோ திருப்பலாம், எப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை டேர்னிங் வந்துட்டாலே நான் எவ்வளோ ஸ்பீடு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது ப்ரொஃபஷ்னலாகவும் அப்ரோச் பண்ணால், லாஜிக்கலாகவும் அப்ரோச் பண்ணலாங்க. இப்போது டிரைவிங்னு வந்துட்டாலே நம்ம ஒரு ஸ்ட்ரைட் ரோடில் போகிறது, பெரிய ரோடாக இருந்தாலும் சரி, சின்ன ரோடாக இருந்தாலும் சரி, குட்டி டர்னாக இருந்தாலும் சரி, பெரிய டர்னாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸ்க்கு ஒரே மாதிரி தான் அப்ளை பண்ணணும் கான்செப்ட்ஸ் அப்படின்னு தான் மைண்டில் இருக்கும். ஓகே, நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது சரி, அதோடைய பிக்சரே என்னென்னா, என்ன ஸ்பீடில் போகலாம், எப்படி திருப்பலாம், எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று தான் நான் சொல்லுவேன், ஆக்சுவலாக எல்லா ரோடும் ஒரே டைப் கிடையாதுங்க. ஓகே, ஸோ லாஜிக்கலாக ஒரு ஆன்சர் சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு டேர்னிங் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாலே, ஒரு டேர்னிங்கை நீங்கள் ஒரு மனிதராக நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா, ஒரு டேர்னிங்கை நீங்கள் 10 ஸ்டெப் நடந்து போய் அந்த டேர்னிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரெக்டாக? இது இன்னொரு டேர்னிங் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த கர்வு அந்த டேர்னோட கர்வை ஒரு 15லேருந்து 20 ஸ்டெப்பை நீங்கள் நடந்து போய் கம்ப்ளீட் பண்ணலாம். கரெக்டா? அப்போ ஒரே மாதிரியா திருப்புற மாதிரி இருக்கும். நம்ம நடந்து போறதே ஒரு மாதிரி டப்புன்னு போய் டப்புன்னு திருப்பினா டேர்னிங் முடிஞ்சிருது. ஒரு 20 ஸ்டெப் நடந்து போனாதான் அந்த டேர்னிங் முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கர்வேச்சர் ஒரு டேர்னிங் இனிமேல் நீங்க பார்த்தாலே அந்த டேர்ன் பட்டன் திரும்புதா, இல்லை பெருசா திரும்புதா, ப்ராட் பண்ணி திரும்புதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டிப்பு டேர்னிங்க்கு வந்துருச்சு அப்படின்னா, லெஃப்ட் எப்பவுமே க்ளோஸ் லெஃப்ட் தான். லெஃப்ட்னு வந்துட்டாலே நல்லா ஃபுல்லா லெஃப்ட் திருப்பணும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ ரைட்டுன்னு வந்துட்டா கொஞ்சம் ப்ராடா தான் ரைட்டு திருப்பணும். ஏன்னா நம்ம லெஃப்ட் லைன்ல போகணும். கரெக்டா? நம்ம லெஃப்ட் லைன்ல போகணும் போது லெஃப்ட் கடகடன் லெஃப்ட் திருப்பினா தான் நம்ம லெஃப்ட் லைன்ல ஒட்டி போய் ஜாயின் பண்ண முடியும். ரைட்டு கட் பண்ணி போகணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராடா அந்த வர வண்டிங்களை, இதை பார்த்தீங்கன்னா வர வண்டிங்களை நம்ம ஸ்லோ பண்ண வச்சுட்டு, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்த மாதிரி தான் நம்ம ப்ராடாக போய் அந்த லெஃப்ட் லைனை ஜாயின் பண்ண முடியும். லெஃப்ட் க்ளோஸ் லெஃப்ட், ரைட் ப்ராட் ரைட். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குது. என்னன்னா, ரைட் டர்ன்ஸுமே ஒரே ஒரு கார் போகிற ரோடுலாம் இருக்கும். சரியா? அங்கே நீங்கள் ப்ராட் ரைட்லாம் எடுக்க முடியாது. லெஃப்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரைட்டுமே குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலையுமே கடகடன் தான் திருப்பி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ரைட் டர்ன்ஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டிப் எய்ம் ஹை இன் ஸ்டீரிங். ஸ்டீரிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அடுத்த 3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் நான் எவ்வளோ திருப்பின ஸ்டீரிங் என்னுடைய மூமெண்ட்டுக்கு இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்றத புரிதல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய தடவை டர்ன் ஆகிட்டே இருக்கும், வண்டி எவ்வளோ திருப்பியிருக்கீங்க ஸ்டீரிங்ன்றதை ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன்னா, வண்டி உங்களை ஓட்டக்கூடாது, நீங்க தான் வண்டியை ஓட்டணும்னு சொல்றேங்க. ஓகே, நிறைய பேர் திரும்பிட்டு ஐயோ திரும்பினே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்ட பிறகு ஸ்டீரிங் கடகடன்னு ஸ்ட்ரைட் பண்ணுவீங்க, இல்லை பேனிக் ஆகி விட்டுருவீங்க. நீங்க தான் வண்டியை ஓட்டுறீங்க, வண்டி உங்களை ஓட்டலன்ற அந்த எண்ணத்தை கொண்டு எய்ம் ஹை இன் ஸ்டீரிங். நம்ம திரும்பும் போது அடுத்த 3 செகண்டுக்கு நான் எவ்வளவு திரும்பி இருக்கேன், இதனால வண்டி எவ்வளவு திரும்பி முடியும் போது நான் எப்போ நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது வண்டி ஸ்ட்ரைட் ஆகி அந்த டர்னை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்ற மாதிரி நீங்க வண்டியோடைய ஸ்டீரிங்கை ஹையா கொஞ்சம் எவ்வளவு 3 செகண்ட் நடக்க போகுதுன்ற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டே திருப்புங்க. கண்டிப்பா ஈஸியா திருப்பிடுவீங்க. வியூவர்ஸ், அடுத்த இம்பார்ட்டன்ட் டிப் டர்னிங்ஸ்க்கு நீங்க ஒரு டர்னிங்க்கு நீங்க அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அது என்ன டர்ன்னு நான் கண்டுபிடிக்க சொன்னேன் இல்லையா? அந்த டர்ன் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஸ்டீரிங் பண்ணணும்னா கையை யோசிக்கிறத கொஞ்சம் லைட்டா அந்த டர்னிங் அப்ரோச் பண்ணும்போது கம்மி பண்ணிட்டு, நம்ம காலை ஒர்க் பண்ணி கிளச் க்ளோஸ் பண்ணி லைட்டாக பிரேக் டச் பண்ண மாதிரியே போங்க. ஓகே, ஒரு மேக்ஸிமம் 2 வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ப்ராடான டர்ன் கூட செகண்ட் கியரில் ஃபுல்லாக கிளச் விட்டுட்டு, ஒரு ப்ராடான டர்ன் கூட செகண்ட் கியரில் கிளச் விட்டு கூட இனிஷியல் டேஸில் திருப்பிக்கோங்க. ரொம்ப டைட்டான நேரோ ஸ்ட்ரீட் டர்ன் டப்புன்னு திருப்பினா ஆகணும் அப்படின்னா ஃபுல் கட் அடிச்சு தான் ஆகணும். ஒரு செகண்ட்லாம் நிறைய திருப்பி தான் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கிளச் கண்ட்ரோலில் நீங்கள் திருப்பிக்கோங்க. ஸோ ஒரு டைட்டான டர்ன் தான் ஃபர்ஸ்ட் கியரில் திருப்புறது நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ப்ராட்லேருந்து கொஞ்சம் பெரிய டர்ன் வரைக்குமே, ஓகே, ஒரு செகண்ட் கியர்
ஒரு நல்ல டிராஃபிக் ஃப்ளோவில் திருப்பிங்கன்னா கூட ஒரு தேர்ட் கியர் போய்க்கலாம். நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் செகண்ட் கியரில் கூட திருப்பிட்டு நான் அந்த ஸ்டியரிங்கை நான் படிச்சுட்டேன், ஓகே ஐ எம் கம்ஃபர்டபுள் இன் ஸ்டியரிங்னு நீங்கள் தான் உங்களை வந்து டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இப்போ வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் டர்னிங்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குப்பை அந்த டஸ்ட்பின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது ரோட் ஒர்க் பண்ணுது அப்படின்னா அந்த டிச் வந்து தோண்டி இருப்பாங்க. ஸோ அப்போ டர்ன் பண்ணும்போது உங்களுடைய பாடியை வந்து அதில் வந்து பின்னாடி வீல் வந்து எங்கே வருது அப்படின்ற மாதிரியும் அதுக்கு, ஏன்னா எல்லாருமே ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு இடிக்காமல் திருப்பிடுவீங்க, சைடில் பின்னாடி இருக்கிற பாடி தான் வந்து என்ன டர்ன் பண்ணுறது கஷ்டப்படுவீங்க. ஸோ ஆஸ் அ தம்பு ரூலாக ஒன்று சொல்லிடுறேங்க. ஆக்சுவலாக ஒரு டர்னிங்னு வந்துட்டாலே இந்த சைடு மிரர் இருக்கு இல்லையா, இந்த சைடு மிரர் வந்து ரோடோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய 1/3 ஆஃப் த கார், அதாவது 3ல் 1 பங்கு ஆஃப் த கார் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போக விட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா பேக் வீல் வந்து 99% வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துரும் டர்னிங் பண்ணும்போது. இதே இது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன், மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம இங்கே உட்காந்துட்டு டர்னிங் பண்ணும்போது நம்மளுடைய ஃப்ரண்ட் வீல் தான் டர்ன் பண்ணுறதை பார்ப்போம். எல்லாரும் இனிமேல் என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட் வீலுக்கெலாம் சூப்பராக டர்ன் பண்ணிடுங்க. முன்னாடி யார் வந்தாலும் அவங்களையும் பார்த்து வச்சுக்கிட்டு என்னுடைய பின்னாடி வீல் வந்து எனக்கு கரெக்டாக நான் நினச்ச இடத்துக்கு வருதான்ற மாதிரி நினச்சி திருப்புங்க. மெனி டைம்ஸ் வந்து ஓ மை காட் நான் அதை மறந்துட்டேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இனிமேல் இது வந்து ஒரு லேயர் ஆஃப் தாட்ஸ் தான், எல்லாமே ஒரே டைமில் இருக்கணும். நான் பின்னாடி வீலும் எனக்கு எப்போ திரும்புது, முன்னாடி யார் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் எங்கே திரும்பி என் வண்டி போக போகுதுன்றது எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? அதுக்கும் முன்னாடி நான் என்ன ஸ்பீடில் போய் என்ன டேர்ன், அது பெரிய டர்னா சின்ன டர்னா நிறைய திருப்பணுமா கம்மியாக திருப்பணுமான்னு அனலைசேஷன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து போய் திருப்பினீங்கன்னா இது ப்ரொஃபஷனல். லாஜிக்கல் வேவும் உங்களுக்கு சொல்லிட்டேன், ப்ரொஃபஷனல் வேவும் வந்து சொல்லிட்டேன். டிசைடிங் த ஸ்பீட், what is the curve of the turn, close left or broad right, back wheeலுமே ஜட்ஜ் பண்ணி I am turning. என்னுடைய ஸ்டியரிங் வந்து I am aiming high, நான் வந்து எய்ம் ஹை பண்ணுறேன். என் ஃப்ரண்ட்டில் வர வண்டிங்களே எனக்கு தெரியும், கூட யார் வராங்கன்னு தெரியும். என் பாடி வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்னுடைய ஸ்டியரிங்கும் நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். இவ்வளோதாங்க டர்னிங்கு. இதை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இனிஷியல் டேஸில் இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ஸை மைண்டில் ஏற்றிட்டு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸ்பீட், டர்ன், கர்வேச்சர், க்ளோஸ் லெஃப்ட் ஆர் ப்ராட் ரைட், வேர் மை பாடி இஸ் டர்னிங் த பேக் வீல், ஏம் ஹை இன் ஸ்டியரிங், முன்னாடி யார் வரா, சைடு மிரரில் கூடவே யார் வரா. ஸோ இதை வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கணும் அப்படின்னா கூட நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டர்ன்ஸை கூட உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வேணால் பண்ணி காமிக்கலாம். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பர்ஃபார்மன்ஸில் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.